பிரைஸ் தி லார்ட். இயேசு கடுகு விதை மற்றும் தகுதியற்ற ஊழியக்காரனுடைய உவமையை சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்து நம்ம எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு 2 உவமைகள் மூலமாக பதிலளிக்கிறார். முதலாவது விசுவாசத்தின் வல்லமையை காட்ட கடுகு விதை உவமையையும், 2வது விசுவாசத்தின் தோரணையை காட்ட தகுதியற்ற ஊழியக்காரனுடைய உவமையும் சொல்லுகிறாரு. இந்த 2 உவமைகளும் ஒன்றாக உண்மையான விசுவாசம் என்பது அளவு அல்லது தகுதியை பற்றியது அல்ல, ஆனால் தேவனை நம்புவது மற்றும் தாழ்மையுடன் அவருக்கு கீழ்ப்படுவது என்று நமக்கு கற்பிக்கிறது. லூக்கா 17:6 இயேசு இவ்வாறு சொன்னார்: கடுகு விதை போன்ற சிறிய விசுவாசம் ஆழமாக வேரூன்றியிருக்க கட்டாத்தி மரத்தை கூட வேரோடு பிடுங்க முடியும். பிரச்சனை விசுவாசத்தின் அளவு அல்ல, ஆனால் அதன் நம்பகத்தன்மையும் அது யார் மீது வைக்கிறோம் என்பதை பொறுத்தது. சிறிய விசுவாசம் கூட உண்மையாக இருந்தால் சாத்தியமற்றதை சாதிக்க முடியும். கடுகு விதை சிறியது, ஆனால் ஒரு பெரிய மரமாக வளர முடியும். சிறிய விசுவாசம் கூட தேவன் மீது வைக்கப்படும் போது பெரிய காரியங்களை நிறைவேற்றுகிறது. உடனடியாக 2வதாக இயேசு லூக்கா 17:7-10 தகுதியற்ற ஊழியக்காரன் உவமையை சொன்னார். ஒரு வேலைக்காரன் நாள் முழுவதும் வயலில் வேலை செய்து விட்டு வீட்டுக்கு வருகிறான். எஜமானன் அவருக்கு விருந்தினருக்கு இரவு உணவு தயார் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். வேலைக்காரன் தன் கடமையை செய்ததற்காக எஜமான் அவனை புகழவில்லை, அவனுக்கு உபசாரம் கூட செய்யவில்லை. மட்டுமில்லாதபடிக்கு இயேசு இவ்வாறு அந்த உவமையை முடிக்கிறார்: அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமைகள் மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றாரு. சீஷர்கள் அதிக விசுவாசத்தை விரும்பினார்கள். முக்கியமானது அளவு அல்ல, ஆனால் தேவனுக்கு நம்பிக்கையுடன் கீழ்ப்படுவது தான் என்று இயேசு இந்த உவமை மூலம் திசை திருப்புகிறாரு. விசுவாசம் 2 பரிமாணங்களில் வெளிப்படுகிறது. முதலாவது தேவனுடைய வல்லமையை நம்புவது, 2வது தேவனுக்கு தாழ்மையாக கீழ்ப்படுவது. ஏனென்றால் கீழ்ப்படுதல் மூலம் மட்டுமே நம்முடைய விசுவாசத்தை தேவனுடன் வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் விசுவாசமும் கீழ்ப்படுதலும் பிரிக்க முடியாதவை. விசுவாசம் என்பது அளவு அல்லது மகத்துவத்தை பற்றி அல்ல, ஆனால் தேவனை சார்ந்திருப்பதை பற்றியது என்று கற்பிக்க இயேசு கடுகு விதை உவமையையும் தகுதியற்ற ஊழியக்காரர் உவமை சிஷ்யத்துவம் என்பது நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை பற்றியது அல்ல, ஆனால் உண்மையுள்ள கீழ்ப்படுதல் பற்றியது என்று கற்பிக்கிறது. ஆமென்.